வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். புலி பாதுகாப்பு திட்டம் துவக்கப்பட்ட ஆண்டு 1973ஆம் ஆண்டு. புலி பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 1973ஆம் ஆண்டு. உலகின் மிகப்பெரிய பயணிகள் வானூர்தி எது? ஆன்சர் ஏர்பஸ் A380-800. ஏர்பஸ் A380-800. இந்தியாவில் முதல் தேசிய கூடைப்பந்து பயிற்சி கழகம் துவங்கப்பட்ட நகரம் மும்பை. இந்திய மகளிர் தனது நிலையில் செல்வப்பெரு மும்மடங்கு அதிகரிப்பினை கண்டுள்ளனர். 2017இல் NFHS இவ்வாறு வெளியிட்டுள்ளது. இதில் NFHS என்பது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. கர்நாடக இசையின் தந்தை என அழைக்கப்படுபவர் புரந்தரதாசா. கர்நாடக இசையின் தந்தை புரந்தரதாசா. தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. மக்களின் ஜனாதிபதி திரு APJ அப்துல் கலாம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் SM கான். மக்களின் ஜனாதிபதி திரு APJ அப்துல் கலாம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் SM கான். சங்காய் விழா எங்கு கொண்டாடப்படுகிறது? மணிப்பூர். சங்காய் விழா மணிப்பூர். மிகவும் பெரிய அணுகுண்டு வகை இல்லாத குண்டுகளின் தாய் என்ற சிறப்பு பெயர் கொண்ட குண்டு உடைய நாடு அமெரிக்கா. உலக காற்று தினம் அனுசரிக்கும் நாள் ஜூன் 15ஆம் நாள். உலக காற்று தினம் ஜூன் 15ஆம் தேதி. கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றினை கண்டுபிடி. ஆன்சர் C. 1977ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் மனிதனும் உயிர்கோளமும் என்ற திட்டத்தினை உருவாக்கியது. 1977ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் மனிதனும் உயிர்கோளமும் என்ற திட்டத்தினை உருவாக்கியது. 20ஆம் நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு 1998ஆம் ஆண்டு. எதிரி இராணுவங்களின் நடமாட்டம் மற்றும் அணுசக்தி நிலையங்களின் அமைவிடங்களை கண்டறிந்து தகவல் கொடுக்கும் செயற்கைக்கோள் உளவு செயற்கைக்கோள். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக. முன்னேறிய வயது பிரமிடு சரியும் பொருளாதாரம். பின்னடையும் வயது பிரமிடு முன்னேறிய பொருளாதாரம். இடைப்பட்ட வயது பிரமிடு வளரும் பொருளாதாரம். மால்தஸின் கோட்பாடு மக்கள் பெருக்கம். மால்தஸின் கோட்பாடு மக்கள் பெருக்கம். தேவதானம் எனப்படுவது ஆலயங்களுக்கு அளித்த நிலக்கொடை. ஆலயங்களுக்கு அளித்த நிலக்கொடை தேவதானம். முதல் பானிபட் போர் 1526இல் எந்த இருவருக்கு இடையில் நடைபெற்றது? ஆன்சர் பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி. பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடிக்கு இடையில் முதல் பானிபட் போர் 1526இல் நடைபெற்றது. விஜயநகரை ஆட்சி செய்த மரபுகளை வரிசைப்படுத்துக. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவன் முதலாம் பராந்தகன். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? பகுதி 3. பகுதி 3 அடிப்படை உரிமைகள். மாநிலங்களவை 250க்கு மிகாத உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் அரிஸ்டாட்டில்.
இந்தியா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி டேஷ் மக்கள் எண்ணிக்கை உடையதாகும். ஆன்சர் 102,70,15,247 மக்கள். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம் ஒரு மத்திய அரசு நிறுவனம். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம் ஒரு மத்திய அரசு நிறுவனம். பொற்கோவிலுக்கு நீல நட்சத்திர நடவடிக்கையை மேற்கொண்டவர் இந்திரா காந்தி. பொற்கோவிலுக்குள் நீல நட்சத்திர நடவடிக்கையை மேற்கொண்டவர் இந்திரா காந்தி. இந்தியாவின் தலா வருமானம் $950. நம் நாட்டில் திருநங்கையை தனி பாலினமாக அடையாளம் கண்டுகொண்டு நியாய விலை அட்டையை வழங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. நம் நாட்டில் திருநங்கையை தனி பாலினமாக அடையாளம் கண்டுகொண்டு நியாய விலை அட்டையை வழங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. தொழிலாளரின் தரத்தை மேம்படுத்துவது ஆரோக்கியம். தொழிலாளரின் தரத்தை மேம்படுத்துவது ஆரோக்கியம். கேபினட் தூதுக்குழு 1946 இடம்பெற்ற பிரிட்டிஷ் அமைச்சரவையை சேர்ந்த 3 பேர். பெதிக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். 1905 ஆண்டு வங்கப் பிரிவினையை ஏற்படுத்தியவர் கர்சன் பிரபு. 1905 ஆண்டில் வங்கப் பிரிவினையை ஏற்படுத்தியவர் கர்சன் பிரபு. அடுத்து பொறுத்துக. எலுமிச்சையில் உள்ள அமிலம் சிட்ரிக் அமிலம், ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம், திராட்சையில் டார்டாரிக் அமிலம், தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம். குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் நடைபெறும் 4 நிலைகளில் எந்த நிகழ்வு எல்லா உயிரினங்களிலும் நடைபெறுகின்றது? ஆன்சர் கிளைகாலிசிஸ். வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கரோலஸ் லினேயஸ். வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லினேயஸ். சுவாசித்தலில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் தளப்பொருள் கார்போஹைட்ரேட். உலகின் மிக நீளமான ரயில் பாதை நடைமேடை எங்கு காணப்படுகிறது? கோரக்பூர். 2018 பாராளுமன்ற பொது கணக்கு கமிட்டியின் சேர்மனாக நியமிக்கப்பட்டுள்ளவர் மல்லிகார்ஜுன கார்கேஜ். ஜனவரி 2017 புகழ்கூடத்தினது பிராதான மன்றத்தில் உள் அனுமதி பெற்ற விளையாட்டு வீரர் கபில் தேவ். அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டத்தை வழங்கியது போப் பிரான்சிஸ். அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டத்தை வழங்கியது போப் பிரான்சிஸ். 2016 கோடை ஒலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டனில் இந்தியாவின் PV சிந்து எந்த நாட்டின் நொசோமி ஒக்குகராவை தோற்கடித்தார்? ஜப்பான். ஜப்பான் நாட்டின் நொசோமி ஒக்குகராவை தோற்கடித்தார். 2017 இந்தியா செயற்கைக்கோள்கள் அனுப்புவதில் ஒரே முறை அதிகபட்சமாக எத்தனை செயற்கைக்கோள்களை அனுப்பி உலக சாதனை படைத்துள்ளது? 104 செயற்கைக்கோள்கள். பேடிஎம்மை தோற்றுவித்து தலைமை செயல் அதிகாரியாக செயல்படுபவர் விஜய் சேகர் சர்மா. இந்தியா மற்றும் யுகாண்டா இத்துறையில் ஒத்துழைப்பு விரிவடையச் செய்ய 2007 பிப்ரவரி 22 அன்று ஒப்புக்கொண்டன. ஆன்சர் ஆற்றல் துறை. பின்வரும் நகரங்களில் ஆண்டுதோறும் யானை திருவிழா கொண்டாடப்படும் நகரம் ஜெய்ப்பூர். கியோட்டோ நெறிமுறையின் நோக்கம் வான்வெளியில் அசுத்த காற்றுகளை குறைத்து உலக வெப்பமடைதலுக்கு எதிராக போராடுதல். கியோட்டோ நெறிமுறையின் நோக்கம் வான்வெளியில் அசுத்த காற்றுகளை குறைத்து உலக வெப்பமடைதலுக்கு எதிராக
போராடுதல். பதான்கோட் தாக்குதல் எப்போது நிகழ்ந்தது? ஜனவரி 2, 2016. பதான்கோட் தாக்குதல் ஜனவரி 2, 2016 நிகழ்ந்தது. எந்த நாட்டில் பாறைகளிலிருந்து நீர் ஆர்டீசியன் ஊற்றாக வெளிப்படுகின்றது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. அடுத்து பொறுத்துக. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக. இயற்கை பாதுகாப்பு தொடங்கப்பட்ட வருடம் 1951. சூழிட பாதுகாப்பு 1967. தேசிய வள பாதுகாப்பு 1970. பசுமை அமைதி 1971ஆம் வருடம் தொடங்கப்பட்டது. சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது மொஹஞ்சதாரோ. ரிக்வேதத்தில் சப்த சிந்து எனப்படுவது 7 நதிகள் பாயும் பகுதி. சப்த சிந்து எனப்படுவது 7 நதிகள் பாயும் பகுதி. சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு. அடுத்து பொறுத்துக. தேசிய தலைவர்களையும் அவர்களின் பத்திரிகைகளையும் பொறுத்துக. அன்னி பெசன்ட் நியூ இந்தியா. ஜி. சுப்பிரமணிய ஐயர் தி ஹிந்து. பெரியார் விடுதலை. பாரதியார் இந்தியா. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது? 3 முறை. நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தப்படலாம்? 14 நாட்கள். இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் பகுதி 4 ஆ. பகுதி 4 ஏ. நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் 1950 மார்ச் 15. நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் 1950 மார்ச் 15ஆம் நாள். வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1942 ஆகஸ்ட் 8. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள். சரியான கூற்றை கண்டுபிடித்து எழுதுக. ஆன்சர் முதலுலகப் போரில் துருக்கியின் தோல்வியே கிலாபத் இயக்கத்திற்கு காரணம். முதல் உலகப் போரில் துருக்கியின் தோல்வியே கிலாபத் இயக்கத்திற்கு காரணம். சமுதாய மாற்றம் காணும் முகவர் யார்? ஆன்சர் தொழில் முனைவோர். கல்வியில் முதலீடு என்பது மனித மூலதனம். இயற்கையின் இலவச கொடை என்பது நிலம். இயற்கையின் இலவச கொடை என்பது எது? ஆன்சர் நிலம். 1901 முதல் 1946 வரை பிரிக்கப்படாத இந்தியாவின் நாட்டு வருமானத்தின் போக்கு வளர்ச்சி விகிதம் 1.2%. 1901 முதல் 46 வரை பிரிக்கப்படாத இந்தியாவின் நாட்டு வருமானத்தின் போக்கு வளர்ச்சி விகிதம் 1.2%. தேங்க்யூ.